இந்த முழுக்கவாதான் சாமியார். நன்றி. எல்லாம் உருட்டி நல்ல அழகா உருட்டி எடுத்தாரு. மாறினா பிறகு அப்படியே கையில ஒட்டுப்படாம அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். நான் உங்களோட கேஜி. நான் உங்கள் சக்தி. இது எஸ்கே தமிழ் வேர்ல்ட். நாங்க இன்றைக்கு தீபாவளி வாழ்த்து சொல்லல எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நாங்க தீபாவளிய எப்படி கொண்டாடினாங்கன்றதை விட தீபாவளிக்கு நாங்க செய்த பலகாரங்கள் தான். அதுக்கு திடீரென்று சுட அதிரடியா 3 பலகாரம் கேஜியா வேகமா செய்தவா. அதுதான் திடீரென்று பிளான் பண்ணி செஞ்சாங்க. அந்த பலகாரங்கள் எப்படி செஞ்சாங்கன்றத உங்களுக்கு இந்த வீடியோல மறக்காம புதுசா யாரும் வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. வாங்க வீடியோ. முதல்ல என்ன செய்ய போறீங்க? இந்த இடம் எல்லாம் மாற்றமா இருக்கு, பழைய மாதிரி இதுக்கு வந்துட்டீங்க. சரியான மழை. அப்ப நாங்க எங்கட பழைய இடத்து வந்துடும். இது வீட்டுக்குள்ளேயே ஒரு பக்கத்துல இந்த செட்டப் செஞ்ச நாங்க. இருந்தாலும் இயற்கையில சமைக்கிற மாதிரி வராதுன்றது தான் வெளியில சமைக்கிற நாங்க. மழைன்றதால இதுல செய்ய போறோம். இன்னைக்கு நான் முதல் இது செய்வோம். உங்க மகளுக்கு முதலா தீபாவளி தானே, அப்ப இப்படியும் பலகாரம் செய்வோம். 1 செய்வோம்னு யோசிச்சுட்டு நான் 2 செய்வோம்னு யோசிச்சேன். 2 செய்யக்கூடாது, 3 செய்யணும். அப்ப 3 பலகாரம் 4 செய்யணும். 4 மாதத்தை முடிஞ்சதை முன்னிட்டு 4 செய்து மாதம் தான் முடிஞ்சு. அப்ப கரெக்டா 3 செய்ய போறோம். இன்னைக்கு முதலாவதா செய்ய போறது கேசரி. எல்லாருக்குமே தெரியும் இதெல்லாம் செய்யறதுக்கு. நாங்க சும்மா இந்த தீபாவளிக்கு நாங்க என்ன செய்யறோம். கேசரி செய்திருக்கீங்களா? நான் வீட்டை இருக்க செஞ்சேன். நான் இங்க செய்யறேன். வீட்டை இருக்க வந்து இந்த கொரோனா டைம்ல எல்லாம் பழகுறது தானே. அப்ப சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குமோ அது எனக்கு தெரியாது. ஏன்னா நான் செஞ்சே 3-4 வருஷம். எப்படி செஞ்ச நானே மறந்துட்டேன் நேரவாசி. ஓகே, இப்ப நாங்க செய்வோம். இதுதான் இந்த தீபாவளி உடுப்பு. அது நாங்க முதலே சொல்லி இருப்போம். என்ன தையல்காரி என்ற பேர் தான், தைக்கிறதுக்கு நேரம் இல்ல சைட்டால. ஓகே, நாங்க தங்கச்சி. இப்ப நாங்கள் சட்டி வச்சிருக்கிறோம். சட்டி சூடான உடனே நெய் விட்டுதான் செய்ய போறோம். சுத்தமான நெய் விட்டு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். நெய் போத்தில் துறக்க முடியாத ஒரு ஆள் தானே நீங்க? இல்லையாப்பா, இங்க வேற இதுல ஒட்டுப்பாட்டுக்கிறாங்க. அது வெட்டா வேணும். கடைசியா என்னதான் வரணும்னு நான் தெரியும். சூடாயிட்டு நாங்க இனி நெய்ய விடுவோம். சரியோ சக்தி? கஜு வேண்டி இருக்கலாம். சுத்தமான நெய் தானே. கஜு வேண்டிக்கலாம், மறந்துட்டேன் நான் சொல்லிவிட சக்தி தாசன். கஜு போட்டா நல்லா இருக்கும் எல்லா பலகாரத்துக்கும். நல்லா சொன்னீங்க. அதுன்னு சொல்லலாம், உங்களோட மறதி இருக்குதானே. அதுதான் என்ன செய்கிற வயது போனா. இப்ப நாங்கள் கச்சான் எடுத்து வச்சிருக்கோம். இந்த செட்டப் செய்யறதுக்கு இது எத்தனை சமையல் கேஜியா? ஒரு 5வது. இது எங்களுக்கு பொருத்தமே இல்ல போல. இது கஷ்டப்பட்ட அது நான் இது செய்ய வலிக்கிட்ட சக்திட்ட பேச்சு வேண்டி என்ன செஞ்சுதாங்க. உண்டே செய்யுங்க, நாளைக்கு செய்யுங்க. போன வருஷம் மலையக்கான் செய்த நாங்க. மலையக்கான் செய்த நாங்க. நான் சமையல் குறைவுதான். இப்ப நாங்கள் 3 பலகாரம் தான் செய்ய போறோம். 3 ஸ்வீட் செய்ய போறோம். அதனால கணக்கு கச்சானங்களுக்கு தேவை வரும். அதனால கணக்கு கச்சான நெய்யில வறுக்க. நெய் வாசம் வருது. நல்ல நெய். என்ன நெய்? சிவா நெய். பாருங்க மக்களே, நல்ல நெய், நல்ல வாசம் வருது. ஆனா நாங்க நெய் வேண்டாங்க. இதுவரை வாசம் வரையில வாசம் வருது. மற்றது நான் நினைச்சேன்னா, நாங்கள் பிரியாணி தானே ஒரே செய்யறன்னு சொல்லி இப்ப பிரியாணி செய்யாம விட்டே அப்ப ஒரு நாளே பிரியாணி செய்ய வேணும். கந்த சஷ்டி முடியாது. அது கிடையாது தொடங்குது. இல்ல கேப் இருக்கு. சரி, கொதிச்சுட்டோன்னு உண்டை போட்டு பாப்போம். கொதிச்சுட்டு இப்ப கச்சா சாரி நெய்யில போட்டு பறித்தெடுப்போம். சரியோ? நல்ல வாசம். எப்படி வாசம்? வனிலா வாசம் வருது. வனிலா வாசம் வருது. பறக்குதா? இப்ப பறக்கல, பறந்து முடிஞ்சு. நல்ல வனிலா வாசம் மிக்ஸ் பண்ணிருக்கேன். ஆரம்பமே நல்லா இருக்குது, முடிவு எப்படி இருக்கும்லாம் எனக்கு சந்தேகமா இருக்குது. பாப்போம். இப்பதான் கச்சான நல்லா கூட விட்டுட்டோம். நெய்ய இல்ல, ஏன்னா நெய்யிலதான் நாங்க தொடர்ந்து செய்ய போறோம். அதனால நான் அப்படியே விட்டேன். கச்சான வடிவா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்து போட்டு அடுத்தது
பிளம்ஸ் போட போறோம். இத கிஸ்மிஸ் பழம்னு சொல்றாவே இந்தியா வீடியோ பார்த்தா கிஸ்மிஸ் பழம் தான் சொன்னீங்க. என்ன வெடிச்சு என்ன முகத்துல பறக்குமோ எனக்கு தெரியாது. பறந்தா நல்லா இருக்கு, பறந்தா நல்லா இருக்கும். அவ கடைசியா இருக்க முகத்தை பாருங்க பறந்தாலும். கச்சான் நல்லா ரோஸ்ட் ஆயிட்டு நாங்க ஹனனே நம்ம தேவையில்லை. கச்சான் வாசம் வருது, கச்சான் வாசம் வருது, கச்சான் வாசம் வருது. அப்ப கச்சானோ எடுப்போம். ஆனா எனக்கு ரோஸ்டான மாதிரி தெரியல, ஆனா வாசம் வருது. பாருங்க. இல்ல எனக்கு அது தெரியாது எப்படின்னு சொல்லி, உங்களுக்கு தான் தெரியும். சரி நாங்க ஒன்று எடுத்து பாப்போம். தோல் உரிக்கிறோம். சுடுவது நான் இல்லையா? நான் சொன்னா தான் நான் இல்லையா? அப்ப உங்களை விட நான் தான் இப்ப பெரிய சமையல்காரன் ஆயிட்டேன். சரி அப்ப வெந்துட்டா? இப்ப வெந்துட்டு கச்சான். நாங்க வெளியில எடுப்போமா? அதுல என்ன இருக்கிறபடியா அந்த முருகல் தன்மையும் தெரியாது அன்னைக்கு. நெய்யோட தானே இருக்குது. நல்ல வாசம் வருது. எனக்கு குருணல் கேக் இந்த வாசம் வருது. கச்சானும் வனிலா வனிலா அதான் நல்ல இருக்கும். சக்திக்கு குருணல் கேக் செய்து முதல் இதெல்லாம் குருணல் கேக் தான் இல்ல சமைச்சனாங்க. ஆனா நல்ல வியூஸ் கிடைச்சது அதுக்கு. குருணல் கேக் போன வருஷமும் ஐயப்பன் டைம் தான் செஞ்சது. அதுவும் தான் சக்தி செஞ்சு கொடுக்கணும் நினைச்சேனா. திருப்பியும் வரப்போ ஐயப்பன் வரதான். அடுத்தது நாங்கள் பிளம்ஸ் முந்திரிய வத்தல் போட போகணும். சரியோ? பிளம்ஸை போட்டு நல்லா வறுத்தெடுப்போம். இதுவும் எல்லாத்துக்கும் தேவை எங்களுக்கு, எல்லா இதுக்கும். அப்ப நாங்க கணக்க வாயே போடுவோம். பிளம்ஸ் வதங்கினா இப்படி வரைஞ்சிருவோம். எப்படி சொல்லுங்க? எனக்கு தெரியாது. பெரிய சமையல்காரன் இல்ல. நான் உதுவல் சமைக்கிறேன். சொல்லுங்க. பலூன் மாதிரி வேற ஊதி விளையாடலாமோ? சரி பாப்போம். பிளம்ஸ் அண்டா முந்திரிய வத்தல் இல்ல சொல்றீங்க. அப்ப என்ன அந்த முந்திரிய பழத்துல தானே செய்யறது, வத்தல் செய்யறது? ஏன்னா சரியான சந்தை கனகால சந்தை சின்ன வயதுல இருந்து முந்திரிய பழத்துல முந்திரிய. அப்ப ஒரு முந்திரிய பழமோ? அத முந்திரிய பழத்தை காய வைக்கிறாங்க. ஆனா முந்திரிய பழம் ஒரு அளவுக்கு விலை குறைவு, பிளம்ஸ் சரியான விலை இல்ல. மற்றது பிளம்ஸ் இந்த பிரெக்னன்ட் இருக்கைக்கு எல்லாம் ஹீமோகுளோபினுக்கு பிளம்ஸ் சாப்பிட சொல்லுவாங்க. கணக்கு அயன் இருக்கு பிளம்ஸ். அப்ப முந்திரிய வத்தல்லாம் பிளம்ஸா? என்ன முறையில முந்திரிய வத்தல் போட்டு எடுத்த பிளம்ஸ் போட்டு எடுத்த கச்சாமத்து எனக்கு அதான் நான் பலூன் மாதிரி ஊதி வரணும்னு சொன்னானே. முதல் பார்த்தீங்களா எப்படி இருந்தா? இது கச்சான் மாதிரி வந்தது. இது இப்ப அந்த பலூன் மாதிரி வந்துட்டு நல்ல பொன்னிறத்துல வந்துட்டு இனி நாங்கள் எடுப்போம். என்ன எங்களுக்கு நல்ல பலூன் மாதிரி வந்து பொன்னிறத்துல வந்துட்டு பிளம்ஸ். இப்ப நாங்க பிளம்ஸையும் எடுத்து வைப்போம். இப்படியே போட்டா சரியா? இனி அது பத்திடும். முதல் வந்த மாதிரி பத்திடுமா? சூட்டுக்கு தான் நல்ல வாசம். என்ன ஒவ்வொன்று சேர்க்கவும் ஒவ்வொரு வித்தியாசமான வாசம் வருது. கச்சான் வாசம் தான் பிடிச்சிருந்துச்சு. நேற்று நெருப்பு சுட்டு நாங்க இனி ரவை போட போறோம். இந்த நெய்யோட ஒரு கப் ரவை தான் நான் எடுத்திருக்கிறேன். நான் கணக்க செய்ய விரும்பல மக்களே. ஆனா தீபாவளி பலகாரம் தீபாவளிக்கு முதல் நாள் இல்ல செய்யறது. நாங்கள் அப்படித்தானப்பா. சரியோ? உடனே செய்யக்கூடிய ஆள் என்ன? ஒரு கப் ரவை எடுத்து வச்சுக்கிறேன். ஏனண்டா நான் கேசரி இந்த ஸ்வீட் ஐட்டங்கள் பேச பிடிக்காதானே. அப்ப செய்து கனகாலம் விளைச்சா அவ்வளவு மணியா இருந்தோ. அதனால நான் ஒரு கப் தான் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு கப் ரவையும் நெய்யில நல்லா வறுக்க வேணும். சரியோ? நெய்யில நல்லா வறுக்கணும். கேசரிக்கு நல்ல ஒரு பொண்ணு ஆக நிறம் மாறக்கூடாது. ஒரு அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தா நல்லா இருக்கும் கேசரி. கை விடாம கிளறிக்கொண்டே இருக்கா. சரியோ? அந்த நேரம் பால்லையும் செய்யலாம், தண்ணிலையும் செய்யலாம். நான் இதுக்கு ஒரு கப் ரவை போட்டுலாம் தானே, அதே கப்பால 3 கப் தண்ணி இதுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். சரியா? இந்த தண்ணிய கொதிக்க வைக்கணும். மரப போடுங்க. அடுத்தத இந்த தண்ணி கொதிச்சு கொண்டிருக்கட்டும். ரவை வறுபட்டு கொண்டிருக்குது. இதுக்குள்ள நான் கேசரி பவுடர் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிறேன். சரியா? இந்த கேசரி பவுடரை தண்ணி விட்டு கரைச்சு வைப்போம். அப்படி என்றா நல்ல ஈவனா கட்டியல் இல்லாம பரவுப்படம் தானே. அப்ப வடிவா கரைச்சு வைப்போம். இது ஒரு சொட்டு போட்டாக்கான நான் முதல் 2 தரம் செஞ்சேன். நான் வீட்டை இருக்கேன் கணக்க போட்டு ஒரு ஆரஞ்சு கலர்ல வந்தது. சொட்டு போட்டோம்னா நல்ல ஜெலோ கலர்ல. டேஸ்ட் மாறாதோ நிறைய போட்டா? இல்ல இல்ல. இது நான் கூடுதலா நான் கேசரி எங்க சாப்பிட்டுருக்கேன்னா மலேசியாவில
எந்த சாப்பாட்டு கடை போனாலும் சாப்பிட்டு முடிய ஒரு ஸ்வீட் தருவினான். ஒரு ஸ்வீட் தருவினான். அதுல கேசரி கூட வரும். எல்லா சாப்பாடு அது எங்கட இலங்கையில அந்த வழக்கம் இல்ல. ஆனா வெளிநாட்டுல எங்கட இலங்கையில பாயாசம் மட்டும்தான் தர. பக்கத்துல ஆவி வரக்குது ஏஜியா. தண்ணி கொதிச்சுட்டு நாங்கள் பால் எடுத்துதான் வச்சனாங்க. சரி தண்ணியில நம்ம செய்து பாப்போம் என்ன நல்லா ரோஸ்ட் ஆயிட்டீங்க வாங்க ரவைய. இதுக்கு முதல்ல நீங்க தண்ணியிலேயே பால்லையே செய்தீங்க. அதே மறந்து போனேன் நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி செய்தாது. ஓகே ரவை நல்லா கொதிச்சுட்டு பொரிஞ்ச மாதிரி ரோஸ்ட் ஆயிடுது. இனி நான் 3 கப் தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன்லோ. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிய சேர்த்து ரவைய வடிதா கட்டி இல்லாம கிண்டி விட போறேன். சரியோ? இனி களியா வரணுமோ? ஓ ரவை நல்லா வேக வேணும். அதுதான் மேட்டர். பறக்குதா நல்லா பறக்குது. ஏன்னா தான் கை சுடுவது. ஒரு சமயம் செய்யறது பாருங்க. நேற்று கைய சுட்டு போட்டுருந்தவா? நேற்று என்ன செஞ்சனா தெரியுமா? பிடிச்சனா கைய சட்டிய பிடிச்சனா. என்ன தண்ணிய கூலாக்கி விட்டுட்டீங்க? இல்ல நீ அவிய வேணும் தானே. அப்ப வறுத்து அவிச்சு நிறைய விளையாடு தானே. கட்டியாகுது. அதால நான் மெச்ச கரண்டி எடுக்க போறேன். கட்டி இல்லாம இருந்தாதான் நல்லா இருக்கும். உடனே வத்துது என்ன வடிவா வத்தி கொண்டு ஒரு பதம் வரும். சரி. ஆனா வப்பை என்றது உண்மையிலே ஒரு வேற லெவல். இது சக்தி உப்புமா எல்லாம் அந்த மாதிரி இருக்குமே. எனக்கும் விருப்பம் தான். நாங்க கனனாலே நான் செய்யறேன். நம்மளால அடிக்கடி செய்யறேன்னா படக்கண்டு வத்தி விட்டுது. ஒரு பதம் வருகுதல்லோ. இனி என்ன செய்ய போறோம்னா நான் சீனி எடுத்து வச்சுக்கிறேன். நான் எடுத்த அந்த 1 கப்பால 1.5 கப் சீனி எடுத்து வச்சுக்கிறேன். சரியும்? அந்த சீனிய போட்டு வடிவா தானே. இனி கொஞ்சம் தண்ணித்தன்மை வரும். சீனி போட்டுட்டு வந்தானே இந்த வடிவா சீனிய கிளறி விடுறோம். சீனி போட்டா தண்ணியா சீனி நிறைய போடலாம். சீனி கொஞ்சம் போட்டாதான் நல்லா. நிறைய தான் இருக்கணும். உடம்புக்கு நல்ல. ஆனா நாங்கள் 1 கப்பிலான சக்தி செய்யறோம். எல்லாரும் குடுக்க கொஞ்சமா தான் குடுக்கலாம். இது கொஞ்சம் அந்த ரீன மாதிரி வரையக்குள்ள நான் எடுத்து வச்சுக்கிறேன் தானே கலர். அதை சேர்த்து வடிவா கிண்டி விட போறேன். பச்சை கலர் மாதிரி வருது. மஞ்சள் வரும் சக்தி. ஆனா வீடியோல ஒரு அளவுக்கு பச்சை மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு. கணக்க சேர்த்தோம்னா ஆரஞ்சா வரும். உங்களுக்கு மஞ்சள் கலர் வேணும். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நல்லா இருக்கு. கெட்டிக்காரு தான். நல்ல அழகா கலர் சாப்பாடு தான் செய்யறோமோ. நாங்க கூடுதலா கலர் இங்க விரும்புறீங்க. அடுத்தது இந்த பிளம்ஸ் எடுத்து வச்ச நாங்க தானே அத போடுவோம். ஓகே இப்ப பிளம்ஸ் போட்டுட்டோம். இது இந்த தோல் எடுக்கத்தான் லேட் ஆயிடுது. நாங்க மறந்துட்டோம். தோல் நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு. என்ன சக்தி இது கச்சானையும் போட்டு வடிவா கிளறி விடுவோம். ஆனா முதல் வந்த வாசங்கள் இப்ப நான் வரையில. அது உண்மையா சொல்லுவேன். சாப்பிடேக்க வேற இனி என்ன செய்யணும்னா கடைசி நெய் வரும். நெய் விட்டா வாசம் வரும். நெய் சேர்த்தா அது ஆறினா பிறகு அப்படியே கையில ஒட்டுப்படாம சாஃப்டா இருக்கு. சரி அதுக்குதான் நெய் சேர்க்கலாம். உங்களுக்கு விருப்பம். ஏலக்காய் போட்டா வாசமா இருக்கும். இல்ல எனக்கு அந்த ஏலக்காய் பவுடர் வாசம் பிடிக்காது. அதுதான் தெரியாது. இத பாத்தீங்கன்னா இப்ப நோன்ஸ்டிக்ல நாங்க செய்யல. நோன்ஸ்டிக் பாத்திரத்துல பாருங்க சட்டியில ஒட்டாம வருது. பாத்திரங்களும் சமையல் வீடியோவை தொடர்ந்து செய்வோமா இருந்தா பாத்திரங்களையும் வேண்டிக் கொள்ளலாம். பாப்போம் என்ன. ஆனா இப்ப வேற நெய் விட்டதானே அந்த வாசம் அப்பா சாப்பிடும். இந்த நெய் ஒரு வித்தியாசமான நெய் தான். போய் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சிவா நெய் வேற லெவல் வாசமா இருக்கு. நாங்க தட்டுல சில பேருக்கு அந்த கரண்டியில மடிப்பினா நாங்க தட்டில தான் இன்றைக்கு எடுக்க போறோம். தட்டுக்கு வடிவா நெய் சேர்க்கிறேன். சரியோ? நெய் சேர்த்து தட்டை ரெடி பண்ணிட்டு நாங்க கேசரி அடுப்ப நிப்பாட்டுங்க. கேசரியே இனி தட்டுக்குள்ள போட போறோம். கொஞ்சம் உருகிட்டு போல நான் வச்சு நல்லா அருக விட்டுட்டு தான் சாப்பிடுறேன். கேசரி எங்களுக்கு ரெடி. படக்கண்ட சுட சுட படக்கண்ட ரெடியாதான் நீங்க போய் வந்தா
என்ன ஆறன்னு ஸ்வீட் அவ கேசரி விட்டு டப் பண்ணு செய்யலாம். அதாவது ஒரு அரை மணி சாமான் இருந்தா ஒரு அரை மணிச்சு அதுக்குள்ளவே செய்யலாம். அதுதான் நான் முதல் கேசரி செய்வோம். முதல் ஒண்டியாச்சும் செஞ்சோம்னா கொஞ்சம் நிம்மதியா இருக்குமே. அதுக்கு அம்மா நெய் வாசம் தூக்குது ஏரியா. ஓகே, இனி நாங்கள் வடிவ செட் பண்ணி போட்டு உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறோம். சரியா? பாத்தீங்கன்னா சக்திதாசன் மேக் பண்ணி கொண்டு இருக்கிறார் வடிவா வாழை இலைய வச்சு. என்ன கேசரி வாழை இலையில என்ன நல்ல பிளேனா வரும் தானே, ஒட்டாத. அப்ப வடிவா அமர்த்தி விட்டு கொண்டிருக்கிறார். நாங்க லாஸ்டா கட் பண்ணி காட்டுவோம். என்ன சக்தி கணக்கா சட்டி அளவு திட்டத்தோட வந்து இருக்குதோ. நானும் கூட செய்யல, மற்றபடி கூட செய்யறேன் நான். இதே கணக்கு தானே சக்தி. ஓகே, வேஸ்டா நிறைய செய்தா வேஸ்டா. அடுத்ததா வந்து நாங்கள் என்ன செய்ய போறோம்? குலோப் ஜாமுன் செய்ய போறோம். குலோப் ஜாமுன் நான் வீட்டை செஞ்சேன். வேற லெவல். வீட்டை செய்ய செம்மையா இருந்தது. டிவில பார்க்கவே ஆசையா இருக்கிறது. நாங்கள் பார்க்க ஆசையா இருக்கு. தீபாவளி என்றா குலோப் ஜாமுன் பார்க்க ஆசையா இருக்கும். பாப்போம், நான் சாப்பிட்டது இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப நாங்கள் என்ன அளவுகள் சரியா இருந்தா சரியா வரும். நாங்க 2 கப் சீனிக்கு 3 கப் தண்ணி எடுத்திருக்கிறோம். சரியோ? முதல் தண்ணிய விடுவோம், அடுத்ததா சீனிய போடுவோம். இப்ப என்ன செய்ய போறோம்னு சொல்லல சக்தி. என்ன செய்ய போறீங்க? சீனி பாகு காய்ச்ச போறோம். தெரியுமா? ஞாபகம் இருக்கா? நாங்க சோன் பப்படிக்கு சீனி பானி காய்ச்சோம். ஐயோ, அது பட்ட பாடு. ஒரு 4-5 தரம் சீனி வேண்டி வேண்டி. இந்த சீனி பானி வந்து எப்படி இருக்கணும்டா, அந்த பழைய நாள் ஞாபகம் வருது சக்தி. ஓ தெரியும், சீனி பானி காய்ச்சி தொட்டு பாக்க இப்படி கம்பியா வர வேணும். சரியோ? அந்த அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் நாங்க வடிவா கலந்து விட்டு கொண்டு கொதிக்க விட்டு கொண்டு. அதுவும் போட்டுறாங்க வீடியோல. கெட்டு போடலாம். ஓ, அது பழுதா போனது சொல்லி நாங்க பழுதானாலும் போடுவோம், சரியா வந்தாலும் போடுவோம், பழுதானாலும் போடுவோம். நாங்க உண்மையா சொல்லுவோம், நல்லா இருக்கும், உப்பு கேட்கிறோம். என்ன ஏதோ என்ன மாதிரி வந்து விட்டது. இது சீனி போட்டா அப்படித்தானே சக்தி. வேற தண்ணியோட வடிவா கலந்து இதுதான் ஒரு வேலை. இதுல ரிஸ்கான வேலை. பதமா எடுக்கணும். என்ன பதம்? கம்பி பதம். அப்படி எடுத்து தொட்டு பாக்க கம்பி பதம் எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. விழுவாட வேணும். அப்படி சரியா? சரி, கொஞ்ச நேரம் நிக்க வேணும். என்ன கட்டத்துல போகுது? ஓகே, எங்கட சீனி பானி வந்து அப்போதோடு எங்களுக்கு சீனி பானி என்றாலே கொஞ்சம் பிரச்சனை தான். ஓகே, இப்ப கொஞ்சம் தூக்கே தெரியுது, கொஞ்சம் பேரமான இதுக்கு வருது. இப்ப கொஞ்சத்துல ரெடி ஆகிடும். சரியோ? சீனி பானி இங்க கை சுடாத. அப்படி படக்கண்ட எடுத்து ஒட்டி பிடிக்க அதெல்லாம் குக்கிங் இது தெரியாது. ஓகே, இனி நாங்கள் அது சைட் பை சைடா என்ன செய்ய போறோம்டா, இது என்ன பொங்கி விடுமோன்னு பயமா கிடக்கு. இனி என்ன செய்ய போறோம்டா, இங்க அடுப்பு வச்சுட்டோம், சட்டி வச்சுட்டோம். இதுல 1/2 கப் ரவை சேர்க்க போறேன். சரியோ? எத்தனை கப்? 1/2 கப் சேர்த்து குறைஞ்ச நெருப்புல வட்டிவா வறுக்க போறோம். என்ன செய்ய போறோம்? வறுக்க போறோம். குறைங்க நெருப்பு. அது கொஞ்சம் 2 அடுப்புல செய்யறதால தடுமா. எங்கட சீனி பாகு வந்து ரெடி ஆயிட்டுது. இங்க பாத்தீங்கன்னா இப்படி கரண்டில விளையக்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டு விழுகுதல்ல. அப்ப இந்த கம்பி பதம் வந்துட்டேன் வந்துட்டு இனி நாங்க நிப்பாடி விடுவோம். திருப்பி நாங்க குலோப் ஜாமுன் போடல இது சுட வைக்கணும். ஒருக்கா சுட வைக்க வேணும். இப்ப நாங்க நிப்பாடி விடுவோம். இதுக்கு ரவை பருபடுது. சரியோ? ரவையில கலர் மாறாம சில சாப்பாடுகளுக்கு பொன்னிறமா வரும் தானே, அப்படி செய்ய தேவையில்லை. இதுக்கு கலர் மாறாம வறுக்க வரும். சரியோ? இப்ப வந்து ரவை வறுத்துட்டோம், கொஞ்சம் வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துட்டேன். நாங்க வந்து பசுப்பால் எடுத்து வச்சுக்கோம். எங்க வீட்டுல பசு இருக்குதானே, அந்த பசுப்பால் 1/2 கப் ரவை போட்டு நானல்லோ, அதுக்கு நான் 1/2 கப் பசுப்பால் விட போறேன். சரியா? ஓ, இது வந்து நல்லா வறுபட்டுது. இனி பாலை விட்டு வடிவா கிளறி விடுவோம். பசுப்பால் விட்டு வடிவா கிளற. இதுல இனி என்ன செய்யும் சொல்லுங்க பாப்போம். இந்த ரவை பால்ல வடிவா வேகி வரும், அவிஞ்சு வரும். சரி சரி, பால் மட்டும் தான் ரவையா காணல. இனி வரும் ரவை, கவலைப்படாது. கொஞ்சம் நெருப்ப குறைச்சுதான் இருக்கு. சக்தி பால் விடையக்க ரவைய காணையில என்றவர் ரவை அவிஞ்சு ஒண்ணு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அவியாட்டம். சரியோ?
இங்க நல்ல சாஃப்டா வந்துட்டு பார்க்கவே ஆசையா இருக்கு. இதோட வேற ஏதாவது மிக்ஸ் பண்ணணும் இருக்குது விஷயம். இருக்கா? இனி நாங்கள் இதுக்கு கொஞ்சம் அங்கர்மா சேர்க்கிறோம். சரி, அங்கர்மா அந்த மாவோட அங்கர்மா வருமானவே சாப்பிடலாம், நல்ல டேஸ்டா இருக்கும் இதுக்கு. அப்ப ஆனா நான் இதுவரையும் சாப்பிடல தான் குலோப் ஜாமுன். சரி, இனி சேர்த்துட்டு சீனி தேவையான அளவு நான் ஒரு 3 கரண்டி சீனி சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு வடிவா கலந்து விட்டுட்டோம். நல்ல அங்கர்மா வாசம் வருது. சீனி போட்டா கொஞ்சம் தண்ணியா வரும், அப்படியே கலந்து விடணும். சரி, இப்ப இந்த பதத்து வந்துட்டோம். இனி கொஞ்ச நேரம் ஆற வைக்கணும். ஆற வச்சு போட்டு அந்த மா குழைப்பம் ரொட்டிக்கெல்லாம் அப்படி குழைக்க வேணும். அதுக்கு இது போய் ஆறட்டும். ஆரம் வரைக்கும் நாங்க அடுத்த பலகாரத்தை செய்வோம். சரி, ஆனா வேகமா செய்யறீங்க, கட்டிக்காரு தானே. கை நூறணும் எனக்கு தான். இப்ப நான் 1.5 கப் கடலை மா எடுத்துருக்கிறேன் பூந்தி செய்யறதுக்கு. சரியோ, அதுல பேக்கிங் பவுடர் ஒரு கொஞ்சம் போடுறேன். அதுக்கு பிறகு ஒரு சொட்டு ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டா சரியா. நான் இவ்வளவு உப்பு தான் போடுறேன். போட்டுட்டு தோசைமா பதத்துல இல்லாம அதை விட ஒரு சொட்டு தண்ணியா நாங்க கலந்து விட போறோம். தோசைமா பதத்துல இல்லாம தோசைமா வந்து கொஞ்சம் கட்டியா தானே செய்வோம். அப்ப அது அந்த அளவுக்கு இல்லாம ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டு நான் கலந்து காட்டுறேன். கொஞ்சம் தண்ணியா அந்த கட்டி இல்லாம கரைக்க வேணும். இது கலக்கேக்க அந்த விஸ்கன்னு சொல்லுவேன், நம்ம இந்த முட்டை அடிக்கிற கேக் அடிக்கிற அதை வச்சு கலந்தா நல்ல கட்டி இல்லாம வரும். எங்களுக்கு கைகளே ஆயுதம் தானே. இப்ப நாங்க இப்படியே கலக்குறோம். இதுக்கே கட்டி இருக்குது தானே சக்தி. இல்ல தண்ணியா வரணும். நாங்க அந்த கரண்டியில வச்சு ஊத்த வேணும், விழா வேணும் கீழே. கையால செய்யறது பார்க்க மற்றவங்களுக்கு இதா இருக்குமே. அப்படித்தானே செய்யணும். அப்படின்னா கிளவுஸ் போடணும், கை கிளவுஸ். நாங்க எங்களுக்கு செய்யறோம், அதால சுத்தமா கையை கழுவிட்டு செய்யறோம். சரி, இப்ப இந்த இது ஆறிட்டு எங்கட குலோப் ஜாமுன் செய்யற இதுமா அதுக்கு கொஞ்சம் நெய் விட்டு வடிவா கென நேரமா குழைக்கணும். அப்பதான் சாஃப்டா வரும். கென நேரம் குழைப்போம். இங்க பாருங்க, குலோப் ஜாமுன் எல்லாம் உருட்டி ரெடி பண்ணிட்டோம். நேரம் இல்லை எங்களுக்கு காட்டுறதுக்கு. ஓகே, குலோப் ஜாமுன் எடுத்துட்டோம். இனி சட்டி காய வச்சுக்கிறோம். எண்ணெய் விட்டுட்டு பொரிக்க போறோம். லேசான எண்ணெயில தான் பொரிக்க வேணும். பிறகு உள்ளுக்கு அந்த வேகாத மாதிரி இருக்கும். லேசான எண்ணெயில பொரிக்க போறோம். லேசான எண்ணெய்டா லேசான நெருப்பில நெருப்பில பொரிக்க போறோம். ஓகே, இப்ப போடுவோம். நாங்க உருட்டி வச்சுக்கிறோம் தானே, அதுல ஒண்டொண்டா போடுவோம். நல்ல இடைவெளி இருக்க வேணும் அது பொரியறதுக்கு. சரி, நல்ல சாஃப்டா இருக்கு, தொடவே ஆசையா இருக்கு. உண்மையாவே நான் குலோப் ஜாமுன் இதுவரை சாப்பிட்டது விளம்பரங்கள்ல பார்க்க நல்ல ஆசையா இருக்கும். நான் வீட்டை செஞ்சா இங்க வந்ததுக்கு ஒருக்கா கூட செய்ய சாப்பிட்டு இன்றைக்கு ஒரு பிடி இருக்குதான். தீபாவளி என்றாலே இனிப்பு ஸ்வீட். நீங்க யோசிப்பீங்க நான் வீடியோல வரையில எடுத்துக்கொண்டே இருக்கிறேன்னா, நான் அந்த காரசாரமான சமையல்களுக்கு தான் நான் நிற்பேன். கேஜியா அந்த ஸ்வீட்டுகளுக்கு தான் கேஜியா விட்டுருக்கு. இது பொரியாட்டமா ஓகே. ஒரு பக்கம் மட்டும் சிவப்பா இருக்கு, அதே மாதிரி வரும். இந்த எவ்வளவு என்ன கலர் இப்படி டார்க்கா எடுக்கிறது லைட்டா எடுக்கிறது உங்களோட விருப்பம். இப்படியே இருக்கும், இதுதான் நான் பிடிச்சிருக்கு. இது இன்னும் அவியல சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் போடுவோம். ஓகே, இங்க கிட்ட பாருங்க எப்படி வந்துட்டேன், பொன்னிறமா வந்துட்டேன். இதுதான் குலோப் ஜாம். சரியோ, இது எடுத்து எங்கட இத பாருங்க எப்படி இருக்கு, சும்மா திக்கா வந்துட்டேன். அதுக்குள்ள போடுறது நாங்க எல்லாத்தையும் பொரிச்சு எடுப்போம். சரி, சில இடங்கள்ல தேன் தண்ணி தேன் போட்டு கடைச்சி வைக்கணும். சரி, இனி நாங்க இதை வடிவா உடியாம எண்ணெயா வடிச்சு எடுப்போம். ஓகே, பாருங்க அவ்வளவு சாஃப்ட். அமர்த்தினா அப்படியே உள்ளுக்கு போகுது. எங்கட குலோப் ஜாமுன் ரெடி ஆயிட்டு கணக்கு வந்துட்டு 1/2 கப் ரவை தான் போட்டு நாங்க கணக்கு வந்துட்டு. இப்ப நாங்க அந்த சீனி பாகு முதல் வச்சிருந்தாங்க தானே, அது ஒரு சுட வைக்கிறோம். ஆறிட்டுது சுட வச்சுட்டு அப்படியே எங்கட குலோப் ஜாமுன்களை சீனி பானிக்குள் சேர்க்கின்றோம். பாருங்க இப்படி சேர்க்க போறோம்ல.
வாவ் இங்க ரெடியா இருக்கு நான் சாப்பிடுறதுக்கு. அப்படியே ரக்கி வச்சாலே சரியோ. இது அப்படியே ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு சாப்பிட்டீங்களா செம்மையா இருக்கும், நல்ல குளிரா ஜூசியா. இது இந்த சீனி ரங்க வேணும் இதுக்குள்ள, அப்ப மூடி கொஞ்ச நேரம் வைக்க வேணும். சரி, உடனே சாப்பிடலாம். உடனே சாப்பிடலாம். சீனி நல்லா ஊறி பெருசா வரும். இது இந்த டபுள் மடங்குக்கு வரும் குலோப் ஜாமுன். இப்ப நாங்க பூந்தி இஞ்ச வாங்க, இதை விட இன்னும் பெரிய அரண்டி எடுக்கலாம். ஏன்னா இது பெருசா நல்ல தானே, இருந்த கரண்டி இதுதான், நோட்ட கரண்டி அப்படியா. இப்ப நாங்க பூந்தி இப்படி குட்டி 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 குட்டியா விட போறோம். சரியோ, ஃபர்ஸ்ட் டைம் செய்யறேன் நான். இப்ப பூந்தி ஃபர்ஸ்ட் டைம் செய்றீங்களா? கொஞ்சம் தண்ணி கூட விட்டுட்டீங்க போல. ஓடுது, விட்டு பாப்போம். என்ன இது கேஜியா? வாவ், ஓகே போலாம் கிடக்க. இது கேஜியா எடுத்துட்டா கொஞ்சம் அடைக்குதா. நான் என்ன செய்ய போறோம்னா, இந்த நாங்க பூந்தி பொரிச்சு வச்சிருக்கோம் தானே, அதுல ஒரு 2 கரண்டி பூந்தி எடுத்து கிரைண்டர்ல அந்த கொர பேலன்ஸ் எடுக்க வேணும். ஏன்னா பிடிக்கக்குள்ள உதிராம இருக்கிறதுக்காக. நான் உங்களை பாதுக்க வைக்கிறேன் போன மாதிரி. சரியா? அப்ப நான் அப்படி அரைச்சு எடுத்து வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். இனி எங்கட சீனி பானி காய்ச்சி வச்சு நாங்க சீனி பானி எல்லாம் கரெக்டா வருது, எல்லாமே கரெக்டா வருது. என்னன்னு தெரியல. இனி நாங்க இந்த பூந்திய போடுறோம் இதுக்குள்ள. மற்றது நாங்க முதல்ல எடுத்த பூந்தி வந்து கன நேரம் விட்டுட்டோம் அடுப்புல. அப்படி விட போட்டோ ஒண்ணு எடுக்கணும், ஒரு 5-10 செகண்ட்ல எடுக்க வேணும். அப்படியே நெய்யில வறுத்து வச்ச பிளம்ஸும் கஜானும் இருக்குதான், அதையும் போடுவோம். கஜு அதுகள் உங்களோட விருப்பம். கற்கண்டு போட்டாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கும். கற்கண்டு போட்டாலும் நல்லா இருக்கும். இனி நாங்க வந்து சீனி பானியில வடிவா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, வடிவா சீனி பானி ஆறினா அப்புறம் நாங்க உருண்டை பிடிச்சா எங்கட பூந்தில உண்மையாவே தீபாவளி வேற லெவல்ல ஸ்பெஷலா தான் போறது. ஓகே, சக்தி வந்துட்டார் கடைசியா. கடைசியா இல்ல, நான் ஆரம்பம். அதாவது நான் சமைச்சேன்னா அந்த டேஸ்ட் பார்க்க நல்ல டேஸ்ட்னு சொல்லுவேன். அப்ப அதால கேஜியாவை சமைக்க விட்டு நான் டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல கேசரிக்கான அலுவலை பார்க்க போறோம். வருகுதோ இல்லாட்டி பிரச்சனையா கொடுக்குதோ தெரியலையே. ஒரு மாதிரி தட்டி கட்டி எடுத்துட்டார். ஆக்காசையா இருக்கு, நான் நினைச்சு கூட பாக்கல எப்படி வரும்னு சொல்லி. இப்ப நாங்க வெட்டப்புறம் ஹாப்பி பர்த்டே சக்திக்கு வெட்டப்புறம் பாவம் கிட்ட க்ளோஸ் அப்ல ஆடுறேன். ஒரு டிசைன் ஆகட்டும், அந்த க்ரோஸா. நல்லா தான் இருக்கு என்ன சக்தி, பார்க்க நல்லா இருக்கு, வாசமும் நல்லா வருது. என்ன சொல்ல பாருங்க, சாப்பிட நல்லா வராதுண்டோ. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். கத்தியில நெய் பூசினா விட்டாம வரமான்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாத்தையும் மட்டும் நான் ஆறுதல் அப்படியே பீஸா வெட்டிட்டு நான் ஒரு பீஸ் எடுத்துக்காரன். சரியா? ஓகே, சக்தி பாதி மட்டும் வெட்டி இருக்கு. பாதியை மட்டும் வெட்டி இருக்கிறோம். இப்ப இதுல ஒரு பெரிய கட்டி எடுத்து இதே எடுத்து சாப்பிடுவாமா. ஐயோ வளக்குது. நன்றி. வீடியோ நிப்பான அப்புறம் சொல்லுவீங்களோ. நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு. நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக பூந்தி லட்டு பிடிக்க போறோம். அதையும் பிடிச்சு பாவம். உண்மையா தரமா இருக்கும், அந்த மாதிரி இருக்கா. ஓகே, நான் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சமைச்சு வைக்க சக்தி அந்த கடைசி டச் அப்புகளுக்கு வந்து நிக்கிறாரா. நாங்க கேதியா, நான் சொன்னேன் தான் ஏற்கனவே, நாங்க அந்த சாரமான சமையலை தான் வருவோம். என்ன செய்யறீங்க? உருண்டை பிடிக்கிறேன். இந்த பார்த்தா உருண்டை மாதிரி தெரியலையே. நாங்க நெய்யும் சேர்த்த நாங்க வடிவா வட்டம் உருண்டை அப்படிங்க சக்தி. அதுக்கு நீங்க இதுதான் மீட்டர் கச்சான் தவிர்த்து விழுது. அது கச்சான் கொஞ்சம் நாங்க தூளாக்கி இடிச்சிட்டு போட்டிருக்கலாம். ஓகே, பரவாயில்ல. ஆற விட்டு தான் பிடிக்கணும். ஓகே, நானும் சக்தியோ சேர்ந்து பிடிக்க போறேன், அப்பதான் முடியும். நாங்க எல்லாத்தையும் கடைசியா காட்டுவோம். சரி, ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு பிடிச்சு போட்டேன், சுட பிடிச்சு போட்டேன். சாப்பிட்டு பாக்குறதுக்கு எனக்கு ஏத்த மாதிரி ஒரு சின்ன செய்ததுன்னா
கொஞ்சம் இந்த சீனி பானியா கிடக்கடியா கொஞ்சம் சீனி கூட இருக்குமோன்னு எனக்கு ஒரு எண்ணம். என்ன தேடுறீங்க? என்ன சரியில்லையோ? சீனி கூட தான், ஆனா நல்லா இருக்கு. இந்த கச்சான் இருக்கணும், கச்சான் நல்லா இருக்கு. உண்மையா கச்சான் எல்லாம் நல்லா இருக்கு. கச்சானல் போட்டது நல்லா இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. சின்ன ஒண்ணா சாப்பிட்டுட்டு சாப்பிட்டா நான் சாப்பிடல, காலம் சாப்பாடு சாப்பிடலாம். அதுல வெறும் வயிற்று இனிப்பு குடிச்சானா வயிற்ற போயிட்டோம். அந்த மாதிரி இருக்கும். செம்மையா. நான் இது பிடிக்க யோசிச்சேன். நான் இது நல்ல மில்ல போல கிடக்கு, சீனி பாவு கொஞ்சம் கூடவா கிடக்கு. சரி ஓகே, அல்வா ஒன்று நல்லா வந்தது. நல்லா வந்ததுன்னா இது டேஸ்டே நல்லா இருக்கு. அதே இதையும் பார்க்க அதை விட இது நல்லா இருக்கு மாதிரி இருக்கு. நம்ம முதல்ல அது நல்லா இருக்கு பண்ண, அதை விட இது நல்லா இருக்கு. சரி, அப்ப மொத்தத்துல எல்லாம் நல்லா இருக்கு. இனி நீங்க குலோப் ஜாமுன் சாப்பிட்டு பாக்கலாம். ஓகே, அதே சக்திக்கு குட்டி கிண்ணத்துல குலோப் ஜாமுன். நீங்க பாத்தீங்கன்னா எங்கட கணக்கா குலோப் ஜாமுன். ஆனா இவ்வளவு சமைச்சதுல நான் ஆவலோட எதிர்பார்த்து சமைச்ச இது குலோப் ஜாமுன் தான். என்ன சொன்னா, நான் இது வரைக்கும் சாப்பிட்டது இல்ல, பார்க்க எல்லாம் ஆசையா இருக்கும் அந்த மாதிரி. இப்படி எடுக்க வட்டியும். ஆனா இது என்ன ஒரு நாள் ஃபுல்லா ஊற வைக்கணும் என்ன? இதே ஃபுல்லா ஊற வச்சுட்டு விடிய சாப்பிடலாம். சாப்பிடு. ஆனா நல்ல அமத்த நல்ல புஜு 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 புஜுக்குறாங்களே. கடிச்சிட்டு காட்டுங்க அந்த இது பாருங்க. தடமா தான் கிடக்கு. உண்மையா இந்த அங்க மாறி கிலோ வெறும் மாதிரி சாப்பிடுறாங்க. இனிப்பு உண்மையா வேற லெவலா. சாப்பிட்டுட்டு இந்த சோட்டு இது நல்லா கிடக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று போட்டியா கிடக்கு. இப்ப இது முந்திட்டுது, மூண்டுக்கும் இது முந்திட்டுது. எல்லாம் நாங்க அடுக்கி வச்சுக்கிறோம். குலோப் ஜாமுன், பூந்தி லட்டு, கேசரி. ஆனா நாங்க நல்லா பிளான் பண்ணி செய்ய வலிக்கிட்டா திடீரென்று இதெல்லாம் நல்ல டேஸ்டா இருக்கு. நல்லா ஊறணும். நல்லா ஊறணும். ஊற நல்ல டபுள் ஆகி வரும். தரமா இருக்கு. நன்றியா. ஓகே, வெல்கம். ஓகே, போட்டோ எடுத்து எங்கட வீட்டை கெஸ்ட் வந்து நிக்கிறோம். என்ன தீபாவளி பாப்போம். கெஸ்ட் சாப்பாடு பாருங்க. இதுக்கு என்ன பேர்? இது குலோப் ஜாமுன். என்ன மாதிரி கேஜி அந்த சமையல் என்ன மாதிரி? கச்சான் உண்மையா நானும் தான் சொன்னா நல்ல கச்சான் உண்மையா. எது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாம் நல்லா தான் பார்க்கத்தான் நல்லா, பார்க்கத்தான் நல்லா கடை. ஆனா நல்லா கடை உண்மையா. என்ன குலோப் ஜாமுன் சாப்பிட்டு பாத்தீங்களோ? அவர் கொஞ்சம் இனிப்பு பிடிக்காதவருக்கு, எனக்கும் பிடிக்காதுதான். நான் சொன்னா காரசாரமான சாப்பாடு தான் எங்களுக்கு பிடிக்கும். தீபாவளி என்ற வழியா நாங்க இனிப்ப ஆரம்பிக்கிறோம். எங்க மகள் இந்த முதலாவது தீபாவளி எப்படி இருக்கு? குலோப் ஜாம் வந்து சோயா மீட் இருக்குல்ல, சோயா மீட் போல இருக்குல்ல, சோயா மீட் போல அது மாதிரியே இருக்கு. நல்ல பிசுக்கு சண்டை நசி இது சொட்டா இருக்குது. உதாரணங்கள் நல்லா கண்டுபிடிக்குது உதாரணங்கள். அடுத்தது பூந்தி லாட்டுக்கு வாரோம். கச்சான் தான் நல்லா இருக்கு. இந்த கச்சானை நான் போடாம விட்டுருக்கணும். சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னு நான் சொன்னேன். அந்த பூந்தி லாட்டு வெளித்தோட்டம் அந்த எண்ணெய் தன்மையா கிடக்குற மாதிரி கிடக்கு. ஆனா சாப்பிடே காண இந்த டேஸ்ட் தெரியுது. இருக்கும் எண்ணெய் தன்மையா தான் இருக்கும் பூந்தி லாட்டு. எல்லாம் ஒழுங்கா வந்து அமைஞ்சிருக்கு. இன்றைக்கு எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு. வேற லெவல். நீங்களும் இந்த முழுக்கவாதான் சமையல். நன்றி. நானும் கை தந்தலான்னு பெரிய நல்ல சொந்தக்காரர் எல்லாரும் கொண்டே கொடுப்பேன். அதையும் சாப்பிட்டு சொல்லுவீங்க நல்லா இருக்குன்ற. ஓகே, இல்ல நாங்க வேற ஒண்ணு உங்களுக்கு சர்ப்ரைஸா செய்ய போறோம். பாப்போம் அது எந்த கட்டத்துல போகுதுன்னு. என்ன சார்? ஓகே, இதோட முடிச்சிடுவோம். நன்றி, வணக்கம்.
யாராவது வீடியோக்கு புதுசா வந்திருந்தா சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கும் சாப்பாடு தருவோம். வீட்டை வாங்க சாப்பாடு வேணும்ல என்ன